தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே மொத்தம் 35,000 பஸ்கள் இயக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கூறினார். பல்வேறு வகையிலான முன்பதிவு வசதிகளை பயன்படுத்தி மக்கள் சிரமப்படாமல் பொங்கல் பண்டிகையை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாடலாம் எனவும் அமைச்சர் கூறினார். வருகின்ற 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகளோடு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகளும், கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலைய முனையத்திலிருந்து வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும். கோயம்பேடு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை, காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரம் புதிய பேருந்து முனையத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திரா செல்லும் பேருந்துகளும் மற்றும் அங்கிருந்து வழக்கமாக திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை இயக்கப்படுகின்ற பேருந்துகளும் இயக்கப்படும். இந்த பேருந்துகளில் ஒவ்வொரு நாளும் 2092 வழக்கமாக இயக்குகின்ற பேருந்துகளோடு 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 1050 சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படும். 10ஆம் தேதி 1030, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி 255, 12ஆம் தேதி 2200, 13ஆம் தேதி 2790, 14ஆம் தேதி 2920 என 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல் பல்வேறு முக்கிய இடங்களிலிருந்து அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள் போன்ற இடங்களுக்கு 11,290 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 12,552, சிறப்பு பேருந்துகள் 21,535, ஆக மொத்தம் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல் பொங்கல் திருநாட்கள் முடிவுற்று சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு 16ஆம் தேதி வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகளோடு 775 பேருந்துகளும், 17ஆம் தேதி 1415 சிறப்பு பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி 3100 சிறப்பு பேருந்துகளும், 19ஆம் தேதி திங்கட்கிழமை 1530 சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு இடங்களிலிருந்து சென்னை வருவதற்கு மொத்தம் வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 8,368, சிறப்பு பேருந்துகள் 6,820. இது இல்லாமல் சென்னையை தவிர்த்து மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் இயக்கப்படுகின்ற சிறப்பு பேருந்துகள் 9,820. ஆக 16,640 சிறப்பு பேருந்துகள், ஒட்டுமொத்தமாக 25,008 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த பேருந்துகளை முன்பதிவு செய்வதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்தில் 10 முன்பதிவு மையங்களும், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்தில் ஒரு முன்பதிவு மையமாக மொத்தம் 11 மையங்கள் இயங்க இருக்கின்றன. அதேபோல் முன்பதிவு செய்வதற்கு டிஎன்எஸ்டிசி அஃபிஷியல் ஆப் மற்றும் www.tnstc.in போன்ற இணையதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9444018898 மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதெல்லாமல் கேசிபிடியோட பிரத்யேக செயலியான அந்த கேசிபிடி அந்த செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ளலாம். அதேபோல் முன்பதிவு செய்த பயணிகள் அவருடைய பேருந்தை பிடிக்க வருவதற்கு அந்த அவர்களுக்கு அலைபேசி மூலமாக ஏற்கனவே அந்த பேருந்தினுடைய நடத்துனர் எண், பேருந்து இயக்கப்படுகின்ற நேரம் இவையெல்லாம் அறிவிக்கப்படுவது போன்று அந்த பிளாட்ஃபார்ம் விவரமும் அறிவிக்கப்பட இருக்கிறது. நோ யுவர் பஸ் என்கின்ற அந்த வசதி மூலம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. எனவே இன்னும் எளிதாக எந்த பிளாட்ஃபார்மில் அந்த பேருந்து இருக்கிறது,
அந்த நடத்துனர் எண் என்ன போன்ற விவரங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் அங்கே செல்வதற்கு இது வசதியாக இருக்கும். ஆம்னி பேருந்துகள் வந்து அந்த தீபாவளி பொங்கலின் போது அந்த பிரச்சனை இல்லை. எதிர்பாராத விடுமுறை நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனை சமீபத்தில் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். என்ன சொல்லப்போனால் தீபாவளி பொங்கலின் போது அவர்களுடைய பயண விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை தான் கடந்த ஆண்டின் போதே அவர்களே வெளிப்படையாக சொன்னார்கள். அதனால தான் இந்த நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். முன்பதிவும் அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கூடிக்கொண்டே சொல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள். எனவே ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை இப்பொழுது நாம் அவர்களுக்கு பயணிகளை ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்போ நம்ம மாநில தலைநகர்லாங்கிறனால இங்கே நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு நடத்துகிறோம். எல்லா இடங்களிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து எத்தனை பேருந்து இயக்கிறதோ அதே போல் மற்ற நகரங்களில் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கோ, திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கோ எல்லா இடங்களிலும் சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. எல்லா நகரங்களிலும் அதுபோல் இணைப்பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.